நேயர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீ சாய்ராம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. இன்று திருவருட்ப 6ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் பார்ப்போம். அந்த பரநாத அனுபவத்தை பற்றி, அதாவது நம்முடைய வாசி ஒடுங்கி செல்லும் போது தலைக்கு மேலே, அதாவது புருவ மத்தியில் பிந்து என்ற ஒன்று தோன்றுகிறது. பிந்து புருவ மத்தியில் தோன்றுவது பிந்து. அதற்கு மேலே சஹஸ்ராரத்தில் தோன்றுவது நாதம். பிந்து சஹஸ்ராரத்தில் தோன்றுவது நாதம். அதற்கு அடுத்ததாக பரவிந்து, தலைக்கு மேலே 2.5 அங்குல உயரத்தில் பரவிந்து. அந்த பரவிந்துக்கும் 2.5 அங்குல உயரத்தில் பரநாதம் தோன்றுகிறது. அதாவது தலைக்கு மேலே 5 அங்குல உயரத்தில் பரநாதம் தோன்றுகின்றது. அந்த பரநாதம் தோன்றும் போது நம்முடைய துன்பமெல்லாம் இல்லாமல் போய் நாம் சிவ அனுபவத்திற்குள் நுழைகிறோம். சிவ அனுபவம், சிவ நிஷ்டைக்குள் நுழைகிறோம். அந்த சிவ நிஷ்டைக்குள் நுழையும் போது இந்த பௌதிக உலகத்தால் வரும் அனைத்து துன்பங்களுக்கும் முடிவொன்று ஏற்பட்டு நாம் பூரணமான ஒரு ஆனந்தத்தை நோக்கி செல்லுகிறோம். அதான் அந்த பரநாத நிலை. அந்த பரநாத நிலையை பற்றி குறிப்பிடும் ஒரு திருவருட்பா பாடலைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அந்த பாடலை பார்ப்போம். கற்பூரம் கொணர்ந்திடுக தனித்தோழி, எனது கணவர் வரு தருணம் இது கண்ணாறு கழிப்பான். எட்பூத நிலை அவர்தம் திருவடி தாமரை கீழ் இருப்பதடி, கீழ் இருப்பதென்று நினையேல் கான். பற்பூத நிலை கடந்து நாதநிலைக்கு அப்பால் பரநாத நிலை அதன் மேல் விளங்குகிறது அறினி. இட்பூவை அவ்வடிக்கும் கண்ணாறு கழித்தால் எவ்வுலகத்து உயிர்க்கும் இனிது நலம் தருமே. இதுதான் அந்த பாடல். அந்த பாடலை மீண்டும் படிவாக பார்ப்போம். கற்பூரம் கொணர்ந்திடுக தனித்தோழி, எனது கணவர் வரு தருணம் இது கண்ணாறு கழிப்பாம். அதாவது என் ஒரே சிறப்பான தோழியே, என் கணவராம் அருப்பெருஞ்சோதி தலைவர் வருகின்ற நேரம் இதோ வந்துவிட்டது. கணவர் என்று இங்கு குறிப்பிடப்படுவது அருப்பெருஞ்சோதி தெய்வம். அந்த அருப்பெருஞ்சோதி கடவுளைத்தான் கணவர் என்று குறிப்பிடுகிறார். அருப்பெருஞ்சோதி தலைவர் வருகிற நேரம் இதோ வந்துவிட்டது. நீ கற்பூரத்தை கொண்டு வருக. தலைவரின் அழகுக்கு கண்ணாறு கழிப்போம். கண்ணாறு கழிப்போம் என்றால் கண் திருஷ்டி கழிப்போம் என்று அர்த்தம். அதாவது கற்பூரம் கொணர்ந்திடுக தனித்தோழி, எனது கணவர் வேறு தருணம் இது கண்ணாறு கழிப்போம். கண்ணாறு கழிப்போம் என்றால் கண் திருஷ்டி கழிப்போம் என்று அர்த்தமாகும். அடுத்த வரியை பாருங்கள். எட்பூத நிலை அவர்தம் திருவடி தாமரை கீழ் இருப்பதடி, கீழ் இருப்பதென்று நினையேல் கான். அதாவது எட்பூத நிலை அவர்தம் திருவடி தாமரை கீழ் இருப்பதடி, எட்பூத நிலை அவர்தம் திருவடி தாமரை கீழ் இருப்பதடி, கீழ் இருப்பதென்று நினையேல் கான். அதாவது அவர் குறிப்பிடும் விஷயம் என்னவென்றால், கற்பூரத்தை கொளுத்துவதற்குரிய தீயாகிய பூதம், அதாவது அந்த தீயாகிய பூதம் தலைவரின் திருவடி தாமரை ஒளியில் இருக்கிறதடி. தோழி, இந்த ஒளியாகிய தீ பூதம் மட்டும் கீழே மட்டும் இருப்பதாக நினைக்காதே. இது 5 பூதங்களையும் கடந்து மேலே உள்ள நாத மண்டலத்துக்கு அப்பாலே தெய்வ பேரொழியாம் பரநாத நிலைக்கு மேலே திகழ்கிறது. இதை அறிக என்று குறிப்பிடுகிறார். அதான் அந்த அர்த்தம். பற்பூத நிலை கடந்து நாதநிலைக்கு அப்பால் பரநாத நிலை அதன் மேல் விளங்குகிறது அறினி. அதாவது அந்த வரியை மீண்டும் பார்ப்போம். பற்பூத நிலை, அதாவது எட்பூத நிலை அவர் திருவடி தாமரைக்குள் இருப்பதடி, கீழ் இருப்பதென்று நினையேல் கான். அதாவது கற்பூரத்தை கொளுத்துவதற்குரிய தீயாகிய பூதம் தலைவரின் திருவடி தாமரை ஒளியில் இருக்கிறதடி. தோழி, இந்த ஒளியாகிய தீ கீழே மட்டும் இருப்பதாக நினைக்காதே. இது நம்முடைய தலைக்கு மேலே பரநாதத்துக்கு மேலே இருக்கும் அருப்பெருஞ்சோதி கடவுளாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் அதில் குறிப்பிடுகிறார். அதை பாருங்கள். கீழே மட்டும் இருப்பதாக நினைக்காதே. இது 5 பூத நிலைகளையும் கடந்து, இந்த பஞ்சபூத நிலைகளையும் கடந்து மேலே உள்ள நாத மண்டலத்துக்கு அப்பாலே, நாத மண்டலம் என்றால் என்னென்று தெரியும் தானே, புருவ மத்தியில் பிந்து, சகசிராரம் 7ஆம் சக்கரத்தில் நாதம். அந்த நாத மண்டலத்துக்கு அப்பால் பரவிந்துவையும் கடந்து பரநாத நிலைக்கு அப்பாலே இருக்கும் நிலையில் திகழ்கிறது அந்த பூ. அந்த பூவை அறிந்து கொள். அதான் பரநாத பூ என்று வள்ளலார் குறிப்பிடுவார். பரநாத பூ என்றால் தலைக்கு மேலே 5 அங்குல உயரத்தில் காணப்படும் அந்த வெட்டவெளி அனுபவமாகிய அருப்பெருஞ்சோதி அனுபவமே பரநாத பூ என்று அழைக்கப்படுகிறது. ஒருவராகிய இல்லத்து பூவை நான் தலைவரின் திருவாடி தாமரை தலைக்கு கண்ணாறு கழித்தால் அதன் பயனாக எல்லா உலகிலும் வாழும் எல்லா உயிர்களுக்கும் இனிய நல்வாழ்வை தருவன்றோ என்று குறிப்பிடுகிறார். அதாவது அந்த தலைக்கு மேலே அந்த பரநாத பூவை நீங்கள் தரிசித்து விட்டால் இந்த அருப்பெருஞ்சோதி கடவுள் மூலம் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நல்லது நடக்கும் என்று குறிப்பிடுகிறார். இதுதான் அந்த பாடலின் விளக்கம். ஒருவராகிய இல்லத்து பூவை நாகான வாய் பறவை போன்ற யான நான், ஒரு இல்லத்து பூவை பறவை போன்ற நான் தலைவரின் திருவடி தலைக்கு தாமரைக்கு கீழ்
கண்ணாறு கழித்தால் அதன் பயனாக எல்லா உலகத்திலும் வாழும் எல்லா உயிர்களுக்கும் இனிய நல்வாழ்வு தரும் என்றோ என்று குறிப்பிடுகிறார். இதான் அந்த பாடல். அந்த பாடலை மீண்டும் பார்ப்போம். பாருங்கள். கற்பூரம் கொணர்ந்திடுக தனித்தோழி, என் கணவர் பெரு தருணம் இது கண்ணாறு கழிப்பான். அதாவது கணவர் பெரு தருணம் என்றால் அந்த அருப்பெருஞ்சோதி தலைவர், அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வரும் நேரம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது தருணம் இது கண்ணாறு கழிப்பாம். கண்ணாறு கழிப்பாம் என்றால் கந்திருஷ்டியை கழிப்போம். எப்போத நிலை அவர் திருவடி தாமரை கீழ் இருப்பதடி, கீழ் இருப்பதென்று நினையில் கான், பற்பூத நிலை கடந்து நாத நிலைக்கு அப்பால். அதாவது அந்த பூதம் என்ற அந்த ஒளியாகிய அந்த ஒளி அவருடைய திருவடி தாமரைக்கு கீழே இருப்பதாக நினைக்காதே. அது பற்பூத நிலை கடந்து நாத நிலைக்கு அப்பால் பரநாத நிலை அதன் மேல் விளங்குகின்றது அரிணி. பரநாத நிலை என்ற தலைக்கு மேலே இருக்கும் அந்த 5 அங்குல நிலையில் இருக்கும் அந்த வெட்டளி அனுபவத்தில் அது இருக்கிறது. அதை அரிணி என்று குறிப்பிடுகிறார். இப்பூவை அவ்வடிக்கும் கண்ணாறு கழித்தால், இப்பூவை அப்படி அந்த இடத்திலையும் நாங்கள் கண் திருஷ்டி கழித்தால் எவ்வுலகத்து எவ்வுயிருக்கும் இனிது நலம் தருமே, எவ்வுலகத்திலும் எவ்வுயிருக்கும் இனிது நலம் தருமே என்பதுதான் அந்த பாடலின் விளக்கம். இது இந்த திருவருட்பா 6ஆம் திருமுறையில் அந்த ஒரு பாடலுக்கான விளக்கத்தை இப்போது பார்த்தோம். அதன் விளக்கம் இவ்வளவுதான். நாம் நாதநிலைக்கு மேலே நவநிலைகள் இருக்கிறது. நவநிலைகள் விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம், சுத்தம், அதீதம். அந்த அதீதம் என்பது தலைக்கு மேலே 12.5 அங்குல உயரத்தில் துவாசாந்த வழியில் விளங்கும் நிலையாகும். அந்த நிலையில் நாம் இறைவனை பூரணமாக உணர முடியும். அந்த நிலையில் நாம் இறைவனை அருப்பெருஞ்சோதி மேலையாக உணர முடியும். அதேபோல் நம்முடைய தலைக்கு மேலே, அதாவது புருவ மத்தியில் விந்து, தலை உச்சியில் நாதம், அதற்கு மேலே பரவிந்து 2.5 அங்குல உயரத்தில், அதற்கும் 2.5 அங்குல உயரத்தில் பரநாதம். அந்த பரநாதத்தின் பெருமையை பற்றித்தான் இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அந்த பரநாதத்தை அடைந்து விட்டால் இந்த மனித பிறவியின் எல்லாவித பிறவி நோயுமே தீர்ந்துவிடும், எல்லாவித கவலைகளுமே தீர்ந்துவிடும். நாம் இறைவனோட ஒன்றான தன்மையை உணரும் முதல் சிவானுபவம் அனுபவிக்கும் அந்த வழியே அந்த பரநாத வழிதான். தலைக்கு மேலே 5 அங்குல உயரத்தில் இருக்கும் அந்த பரநாத வழி, அந்த வெட்ட வழியில், அந்த அருப்பெருஞ்சோதி அனுபவத்தில் நாம் இறைவனுடன் ஒன்றாக இருக்கும் அந்த இன்பத்தை சுய்த்திருப்போம், இறைவனுடன் ஒன்றாக கலந்திருக்கும் அந்த இன்பத்தை சுய்த்திருப்போம் என்றுதான் வள்ளலார் குறிப்பிடுகிறார். இதை மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா சொன்னார் 84 வயது 85 வயதில், தான் இன்னும் 85 வருடம் இருந்தாலும் நான் சொல்ல வந்து மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டார். 96 வயது மட்டும் இருக்க வேண்டிய ஒரு பகவான் என்று குறிப்பிட்டவர் 96 வயது இருப்பேன் என்று. ஆனால் 85 வயதிலே மகாசமாதி அடைந்து விட்டார். ஏனென்றால் அவருக்கு கவலை, தான் சொல்ல வந்ததை மாநிலர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா ஒரே குறிப்பிடுவார், தான் கொடுக்க வந்த இன்பம் ஜீவன் முக்தி இன்பம், லிபரேஷன் என்று அழைக்கப்படும். தான் கொடுக்க வந்த இன்பம் ஜீவன் முக்தி இன்பம், முக்தி என்ற இன்பத்தை தான் நான் இந்த மனிதர்களுக்கு கொடுக்க வந்தேன். ஆனால் அந்த அற்ப மனிதர்கள் அற்ப இன்பங்களை என்னிடம் கேட்கிறார்கள். திருமணம், வேலை, வேலைவாய்ப்பு, பதவி, காசு, நோயிலிருந்து விடுதலை, இவ்வாறு அற்ப இன்பங்களை தன்னிடமிருந்து கேட்கிறார்கள். தான் கொடுக்க வந்த இன்பம் ஜீவன் முக்தி, அதாவது லிபரேஷன் என்ற இன்பத்தை தான் நான் கொடுக்க வந்தேன். ஆனால் இந்த மாநிலர்கள் அற்ப இன்பங்களாகிய வேலைவாய்ப்பு, திருமணம், பணம், பதவி என்று அற்ப இன்பங்களை கேட்கிறார்கள் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய்பா கவலைப்பட்டு அவர் 85 வயதிலே மகாசமாதி ஆகிவிட்டார். அதே போல்தான் வள்ளலாரும் இந்த புருவ மத்தியில் தோன்றும் சிற்றாணு வடிவ ரகசியத்தை குறிப்பிட்டு அதன் மூலம் எவ்வாறு விடுதலை நோக்கி செல்வதை பற்றி குறிப்பிடத்தான் வள்ளலாருடைய அவதாரம் நிகழ்ந்தது. அதனால் வள்ளலார் இறுதியை கூறிவிட்டு எவ்வாறு அந்த அறைக்குள் சென்று தன் உடலை ஜோதியாக்கி வழியுடன் கலந்தார் என்றால் அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்று குறிப்பிட்டார். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, நான் சொல்ல வந்த விஷயத்தை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று அவர் விரக்தி அடைந்து அவரும் மறைந்து விட்டார். இவ்வாறு எத்தனையோ ஞானிகள் மறைந்து விட்டார்கள். தாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை இந்த மாநிலர்கள் அற்ப மாநிலர்கள் புரிந்து கொள்ளாததால் அவர்கள் மறைந்தே போய்விட்டார்கள். அதான் வள்ளலார் கூறிய கடைசி வார்த்தை அதான், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று. தான் எவ்வளவோ சொல்வதற்கு விஷயங்களை கொண்டு வந்தேன், ஆனால் ஒருவருமே அதை ஏற்று அதை பின்பற்ற தகுதியற்றவர்களாக இருந்து விட்டார்கள் என்று அவர் கவலைப்பட்டார். இவ்வாறு தான் எனக்கும் அது மனக்கவலையாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதை விடுவோம். இந்த விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பரநாதத்தை அடைந்து விட்டால் நாம் சிவானுபவத்தை பெற முடியும். பரநாத தத்துவம் என்பது தலைக்கு மேலே 5 அங்குல உயரத்தில் இருக்கும் அந்த வெட்ட வழி அருப்பெருஞ்சோதி அனுபவம் தான் பரநாத அனுபவம். அந்த அனுபவத்தை அடைந்து விட்டால் நாம் சிவானுபவ நிஷ்டைக்குள் செல்ல தகுதியுடையவர்களாக ஆவோம். சிவானுபவ நிஷ்டையில் தலைக்கு மேலே 12 இல்லாவிட்டால் 12.5 அங்குல உயரம் பெற செல்லும் போது அந்த துவாக சார்ந்த வழி இல்லாவிட்டால் திரையோத சார்ந்த வழியில் அந்த இறைவன் அந்த அதீத நிலையில் நாம் பூரணமாக அந்த அருள் வழியில் அந்த இறைவனுடன் ஒன்றான நிலையை உணர முடியும். நான் உடலல்ல மனமல்ல, நான் எங்கு நிறைந்த வெட்ட வழி என்பதை உணர முடியும். நன்றி, வணக்கம். இதைத்தான் என்று கூற வந்தேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. ஓம் நம சிவாய.